நாம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில தீவுத்திடல நடந்துட்டு இருக்க 47வது இந்திய தொழில் மற்றும் சுற்றுலா பொருட்காட்சி பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். அங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க என்பதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பொருட்காட்சி பார்க்கணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து அடல்ட்டுக்கு 40 ரூபா வாங்குறாங்க. சிறுவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. டிக்கெட் வாங்கிட்டு நீங்க ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், டைரக்டா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்க உள்ள ஒன்று பண்ணீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்காட்சியில மெயினா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சுற்றுலாத்தலம் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில் இருக்க ஹைவேஸ், கிரிட்டிக்கலான மேம்பாலம், அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கிற மேம்பாலம், பெரிய பெரிய பிளேசஸ், சுற்றுலா பிளேஸ் எல்லாமே இங்க சின்ன சின்ன கோபுரமா வச்சிருப்பாங்க. அதை தவிர நம்ம சென்னையில் இருக்க மெயின் பில்டிங், தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசுக்கு சேர்ந்த எல்லா பில்டிங்குமே, அவங்களோட தொழில்துறை, அவங்களுக்கு சொந்தமான கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாமே இங்க வந்து டெமோ காமிச்சிருப்பாங்க. இன்க்ளூடிங் மருத்துவமனை, காவல்துறை, சைபர் கிரைம் எல்லாமே இங்கே இருக்குது. அதை தவிர என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக சாப்பிட்ற ஐட்டம் வந்து நிறையவே இருக்குது. அதில் ஸ்பெஷலாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி அப்பளம். இதான் ஃபர்ஸ்ட் முறை நானே சாப்பிட்றோம், பெருசாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூர்ஜ் கலிஃபாவோட டெமோ வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு மட்டும் தனியாக 100 ருபீஸ் கொடுத்து போகணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிறுவர்கள் பார்க்க வேண்டிய நிறையவே இருக்குது. நம்மளும் வந்து நிறைய இடத்துல நிறைய பார்க்காம இருக்கோம், அது இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பட்டுப்புழு எப்படி செய்கிறாங்க, இந்த புழு வளர்ப்பு எல்லாமே இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை, மருத்துவத்துறை எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பண்ணி இங்கே ஒன்று கண்டக்ட் பண்ணிக்காங்க. அதாவது பழைய ரூபாய் நோட்டுகளை எல்லாம் மாற்றி நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே அந்த ரூபாய் நோட்டுகள், செல்லா நோட்டுகள் எல்லாமே மாற்றிக்கலாம். இதை தவிர அங்கே வந்து கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே ஈவினிங்கான நடந்துட்டுருக்கோம், அதையும் கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியோட போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பிளேஸ் இது. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக 10 days நடக்கும். அதாவது 23ஆம் தேதி வரைக்கும் இது நடக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் எல்லாருமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். அதை குறித்த ஒரு சின்ன வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். அங்கே என்னென்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பயனுள்ள தகவல்கள் நிறையவே இருக்குது. சிறுவர்களுக்கு பொருத்தமாகவும் நிறைய யூஸ்ஃபுல்லான கருத்து இங்கே இருக்குது. ஒரு தீம் பார்க் போலவே வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதனால் பெரியவங்க முதல் சிறியர்கள் எல்லாமே விளையாடி ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். பத்தியாலே உள்ள பாத்தியா நிறைய நினைக்குதா. பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கீழே பணத்தை போட்டுவிட்டு இது உங்களுடைய பணமா எனக்கு
நிலக்கரி உதவியுடன் நீராவி உதவியுடன் இன்று இயக்கப்பட்டது. 23 வருடங்கள் கழித்து 1930 நீராவி என்னது இதுன்னு போ தள்ளு இதே வா ஒரே விஷயம் போதும்ல இப்படி
இந்த பிளேஸை மறக்காமல் ஃபேமிலியோட போய் எல்லாரும் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க.